வணக்கம் நண்பர்களே. நம்ம க்ரெக்ஸ் வண்டியோட ஆக்சிலேட்டர் கேபிள் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது எல்லா வண்டிக்கும் சேம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிலேட்டர் மவுண்டோட 2 ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். க்ரெக்ஸ் வண்டிக்கு பொதுவாக கீழே தான் இருக்கும். ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து மேலே இருக்கும். ஆகும்போது 2 ஸ்க்ரூ தான் இருக்கும். 2 ஸ்க்ரூவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கழட்டியாச்சு. மேலே இருக்க மவுண்டை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க சும்மா இழுத்திங்கன்னா வந்துடும். லைட்டாக மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இந்த இது தான் வந்து டாப்பு. இதை நம்ம சும்மா கையிலே கழட்டலாம். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக கழட்டாததுனால டைட்டாக இருக்குது. லைட்டாக தட்டி நம்ம கழட்டிக்கலாம். அவ்வளோதான், கழட்டுச்சு. இப்போ கையிலே பாருங்கள், கழட்டி பாருங்கள். அது ஃப்ரீயாக தான் வரும். ஆனால் எல்லா வண்டிக்குமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். கழட்டிக்கோங்க. இந்த ஆக்சிலேட்டர் கேபிள் எப்படி கட்டுறதுன்னா, சும்மா ஸ்ப்ரிங்கை நல்லா உள்ளே அமுத்துனீங்கன்னா கேபிள் இன்னர் மட்டும் தனியாக வரும். அதை மேலே தூக்கி ஃப்ரீயாக அப்படியே விட்டு பாருங்கள், வந்துடும். அவ்வளோதான். ஸ்ப்ரிங் கழட்டிக்கோங்க. சில வண்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த ரப்பருக்கு கீழே லாக் இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். அது ரப்பரு கீழே லாக் இருக்கும். இந்த நெட் இருக்குது. இதில் வந்து க்ரெக்ஸ் வண்டியை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நெட்டை வந்து பிடிச்சிட்டு லூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அப்படி செட்டாக கலந்து வந்துடும். எடுத்துகிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ கேபிளை மேலே பிடிச்சி அப்படியே உருவினீங்கன்னா கேபிள் செட்டோடு வந்துடும். எப்போ போட்டாலும் ஒரிஜினல் கேபிள் போடுங்க. இந்த பிரேக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் இதெல்லாம் வந்து எப்பயும் ஒரிஜினல் போட பாருங்கள். அதுதான் நமக்கு சேஃப்டி. எப்படி ரூட்டிங் கழட்டினீங்களோ அந்த ரூட்டிங் பார்த்தாங்க, அதை பொறுத்து அதே மாதிரி ரூட்டிங் கொடுங்க. அதான் மெயின். நம்ம கழட்டின எப்படி கழட்டினோமோ அது ரிவேர்சபிள் அப்படியே பண்ண போகிறோம். அதில் போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இன்னர் வெளியே இழுத்து விட்டு ஸ்ப்ரிங்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கழட்டினோமோ அதே மாதிரி வச்சுட்டு ஸ்ப்ரிங்கை அழுத்தி பிடிச்சாங்க நல்லா டெம்பராக. பிஸ்டனோட அடிப்பக்கத்தில் அந்த இன்னரை நம்ம வைக்க போகிறோம். இன்னரை வச்சு உள்ளே இழுத்துட்டு ஸ்ப்ரிங் விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், ஃபினிஷிங். இந்த கேப் பார்த்திங்கன்னா அது ஐலிங் ஸ்க்ரூக்கு நேராக வரணும். எப்பயுமே ஐலிங் ஸ்க்ரூக்கு நேராக வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். பிஸ்டனு நேராக வச்சு உள்ளே விட்டுட்டு கார்பரேட்டர் டாப் கப்பை டைட் பண்ணிடுங்க. சும்மா கை டைட் வச்சா போதும். டைட் ஆகிடுச்சு. இப்போ மவுண்டு மாட்டிடலாம். சும்மா ப்ரெஸ்ஸிங் டைப் தான். சும்மா உள்ளே வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா அது போய் லாக் ஆகிக்கும். இப்போ ஆக்சிலேட்டர் பைப்பில் அந்த கேப்பில் வந்து பட்டன் வந்து உள்ள சொருகிட்டு
கப்பை சும்மா அப்படியே வச்சு டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஃப்ரீ ப்ளே கம்மியாக இருக்குது. இதில் கேபிளில் பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஆகிடும். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ டாப் கப்பை போட்டு 2 ஸ்க்ரூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், ஐலிங் கரெக்டாக ஓடும். நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.